உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசி உங்க ராசியில கேது இருக்காங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. உங்க ராசிநாதன் புதன் பாருங்க 7ஆம் இடத்துல ராகுவோட பிடியில் இருக்காரு. ராகுவோட பிடியில் இருக்காங்க. நிறைய கன்னிராசினியர்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் மே மாதம் 10ஆம் தேதி பாருங்க உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறது தப்பு தான், இருக்கக்கூடாது. உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு அதுக்கப்புறம் போயிடுறாரு. சரிங்களா? அதனால பாருங்க இந்த மாதம் முழுக்கவே கவனமா இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. சின்ன சின்ன வியாதிகள் வரும். ஏன்னா 6ல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு சமாளிக்க வச்சிருவாரு. இருந்தாலும் பெரிய வியாதி இருக்கிறவங்களுக்கு வியாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிரும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு புதுசா உருவெடுக்கும். மொத்த தலைவலி வரலாம், கை கால் மூட்டு பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு கோளாறுகள், ஸ்கின் ப்ராப்ளம், தோல் பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கிய விஷயத்துல கன்னிராசினியர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் நம்பாதீங்க. அவசர முடிவுகளை எடுத்துட வேண்டாம். ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. சரிங்களா? கவனமா இருக்கணும். ராசிக்கு பாருங்க 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த மாதம் பாருங்க கடன், பெரிய கடன் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைபடும். புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா சனி 6ல பாருங்க கடனை அப்படியே கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. இல்ல கடன் இல்லாம பண்ணுவார். புது கடன் வாங்க வைப்பார். அதுவும் மாசம் மாசம் கரெக்டா கட்டிடுவீங்க. கேட்ட கடன் கிடைச்சிருங்க. இந்த மாதம் 2 வீலர் வாங்குறதுக்கு, 4 வீலர் வாங்குறதுக்கு இதெல்லாம் கடன் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்குறதுக்கு கடன் கிடைச்சிடும். வீடு கட்டக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால அதுல பயப்படாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அருமையா இருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதிரி தொல்லை, எதிரி சம்பந்தமான பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா கூட அதுல இருந்து இந்த மாதம் கன்னிராசினியர்கள் நீங்க வெளியே வருவீங்க. ஏன்னா 6ல சனி இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சூரியன் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி. அவர் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு மே 14ஆம் தேதி வந்துருவார். குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். மே 1ஆம் தேதி குரு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்க ராசி பார்ப்பார். சரிங்களா? ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. ஆனா ராசி குரு பாக்குறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். உடம்புல பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாமே இருந்தா கூட அந்த ராசியை குரு பாக்குறதுனால மட்டும் அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வெளியே வருவீங்க. ஒரு 2 தடவை 3 தடவை யோசிப்பீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. ஆனா ராசி நல்லா இருக்காரு. அப்போ ஒரு 50% இந்த மாதம் சமாளிப்பீங்க. எதையும் சமாளிச்சு வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். ரொம்ப மோசம்னு சொல்ற அளவுக்கு கிடையாதுங்க. ஒஸ்ட்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. ஓரளவுக்கு ஓகே, ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம். சுக்கரன் உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி பாகிஸ்தானத்துக்கு சுக்கரன் போறதுனால அவர் அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையோட பூர்வீகத்தை ஒரு சில பேருக்கு கிடைச்சிடும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் உங்களுக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் போக வேண்டிய சூழ்நிலை, வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா 9ல சுக்கரன் பாருங்க பாகிஸ்தானத்துக்கு சுக்கரன், அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாருன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இதுக்கு எல்லாமே அற்புதமா இருக்குங்க. இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறதுனால உங்க ராசியை பார்ப்பாரு குரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. முயற்சி பண்ணுங்க. எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஆனா யோசிச்சு முடிவெடுங்க. அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் ராகுவோட போய் சேர்ந்திருக்காரு. அப்புறம் நடுப்பகுதியெல்லாம் பாருங்க 10ஆம் தேதிக்கு மேல பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் போறதுனால கவனமா இருக்கணும். சரிங்களா? ஆனா பண பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க. நான் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கரன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த மாதம் பண பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எப்படியே பணத்தை சம்பாதிச்சிருவீங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியம், ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நான் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய கன்னிராசினியர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? மொத்தத்துல இந்த மாதம் பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிடும். வேலை இல்லாம இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா 6ல சனி இருக்காரு. இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. இடமாற்றம் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிடும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இடமாற்றம் கிடைச்சிடும். சரிங்களா? நினைச்ச ஊருக்கு போகலாம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் எப்படி இருக்காரு, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க, உங்க வயசு என்ன ஆகுது, என்ன திசையில இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிப்பீங்களா கெட்டது அனுபவிப்பீங்களா, எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தாங்க விஷயமே இருக்கு. அதை பார்த்தாதான் நம்ம 100%
துல்லியமா சொல்ல முடியும். என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, முதலீடு போடலாமா வேண்டாமா, அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவா பதில் கிடைச்சிடும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்தாலே எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. என்ன உங்க வாழ்க்கையில என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்க வயசு என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொந்த தொழில் பண்ணாம வேண்டாமா, வேலைக்கு தான் போகணுமா, நேரம் எப்ப மாறும், எப்ப ஜெயிப்பீங்க, எப்போ உங்க சொந்தக்காரங்க முன்னாடி கூட இருக்கவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்க போறீங்க, சாதிச்சு காமிக்க போறீங்க, இது எல்லாமே ஜாதகம் பார்த்தாதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த கிரகங்கள் அந்த கதிர்வீச்சு தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு. அப்போ ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்கு. சரிங்களா? ஜாதகம் பார்க்கப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, நம்ம பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.